வணக்கம். ஆமா, நீங்க யாரு தம்பி? சிங்கம். லிட்டில் சிங்கமா நீங்க? தம்பி தம்பி ஒரு வாட்டி சிங்கம் மாதிரி கத்தி கேட்டேன். அண்ணாச்சி பழம்னு கூப்பிட்டியடி? ஏன் கூப்பிட்டே அப்படி? பிடிச்சிருக்கு அண்ணாச்சின்னு சொல்றத விட அண்ணாச்சி பழம் சொன்னா ரொம்ப பிடிக்கும்லையா, அதனாலதான். என்ன சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம் டோரா, உங்களுடைய ரியல் பெயர் என்ன? என்ன டப்புனு டோரா கோவிச்சுக்கிட்டாங்க போட்டுருக்கு நம்மகிட்ட. டோரா நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப். இன்னைக்கு நாம எங்க போறோம் அப்படின்னா, வீடு, காரு, கலைஞர் டிவி, செல்லக்குட்டி. யாருமா இது? இதை விட பாப்பா நேர்ல நான் கொஞ்சம் அழகா இருக்கல? இந்த டோரா டோரா பாப்பா வந்து எங்க அழகா ஒரு படம் வரைஞ்சு கொண்டு வந்திருக்காப்ல. நீ எனக்கு என்ன கொண்டு வந்த? சட்டையே போடாம வந்திருக்கிய. அப்படி நீ என்ன கொண்டு வந்திருப்ப? குளிர் இல்லையா? நான் குளிர்லாம் வந்தா நாங்க தாங்கிடுவோமியா, அப்படிப்பட்ட ஒரு பாடி அது. என்னமா தம்பி, மேல செட்டை தான் போடல, உள்ள ஐட்டங்கள் ஏதாவது போட்டிருக்கியா? உள்ள எதுவும் போடல. உள்ள எதுவும் இதுக்கு உள்ள அவசரத்துக்கு ஒன் பாத்ரூம் வந்தா என்ன பண்ணுவேன்? குத்துடுவேன். அதாவது நம்மளை கூப்பிட்ட மூக்குல குத்துறானா உனக்கு ஒன் பாத்ரூம் வருதுன்னு அர்த்தமா? அப்படியாடா? சரிம்மா நீ சொல்லு, உனக்கு ஒன் பாத்ரூம் வந்துச்சுன்னா எப்படி எனக்கு சிக்னல் காட்டுவேன்? ஒன் பாத்ரூம்னா யூரின் வந்தா என்ன பண்ணுவே? யூரின் யூரின் யூரின்னா சூச்சு சூச்சு இறங்கி போவேன். அவ்வளவுதான். ஏன்னா பாதி பேர் இங்கே இருந்துட்டு போயிடுறாமா, அதுக்கு தான் கேட்கறது. செட்ல யாருங்க இருக்குது? பினாயில் பினாயில் மாப்பு கிப்பு எல்லாம் எடுத்து ரெடியா வைங்க. ஏன்னா முக்கியமான ஒரு சீட்டு கிட்ட வரப்போய். ஆமா, இந்த சீட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்கு. யாரா இருந்தாலும் உச்சா போயிருவாமா அந்த சீட்ல. உனக்கு உச்சா வந்து ஏதாவது செய்ய காமிப்பியா? நீ செய்ய மாட்டேன், அப்படி ஓடிடுவேன். உங்க அம்மா எங்க இருக்காங்க? தோ இங்க கீழ. என்னடா சொல்ற? பார்த்தா அவங்க அக்கா மாதிரி இருக்கு. ஆமா, பக்கத்துல இருக்காங்களா அவங்க? யாருமா? அம்மம்மா. என்னடா சொல்ற? இவங்க அம்மம்மாவா? உனக்கு தங்கச்சி மாதிரில இருக்காங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. உங்களை பார்த்தா இந்த டோரா பூச்சிக்கு வந்து பாட்டி மாதிரி இருக்காங்களா, தங்கச்சி மாதிரி இருக்காங்களா? அண்ணாச்சி பழம் மாதிரியே இருக்குங்களா? இங்க சரிதான்டா, ஒரு முடிவு பண்ணி தான் வந்திருப்போம் போல இருக்கு இன்னைக்கு. டோரா டோரா ஃபேமிலிக்கு ஒரு அடி கை தட்டலாமா? நல்லா கியூட்டா இருக்கானையா, அரவிந்த் சாமி மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. ஆமா, எப்படியா காலைல குளிச்சியா தம்பி? காலைல குளிக்கலையா? சை, இது தெரியாமடா உன் மேல தேய்ச்சிட்டேன். ஏய் நீ லிட்டில் நீ குளிச்சின்னு உங்க அம்மாட்ட கேக்குற? இப்ப நீ ஏன்ட்ட தம்பி ஏன்ட்ட கேளு, நீங்க குளிச்சிங்களான்னு கேளு. நீங்க குளிச்சிங்களா இல்ல கடுப்பட்டீங்களா? இங்க வர்ற எல்லாருக்குமே இந்த கலர் தான் பிரச்சனை போல. சரி குளிச்சல்ல, பாத்ரூம் போனியா? ஏய் நான் பாத்ரூம்ல தான் குளிப்பேன். என்ன மாதிரியே ஒருத்தர் கோட்டு போட்டிருக்காரு, அது யாருமா? உங்க அப்பாவது? சரி, உன் பேர் என்ன? கை தட்டுங்க கை தட்டுங்க, சூப்பரா பேசுறானே. அது குத்தாதடா, நான் ஒன்னேதான் பாராட்டி கை தட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன தம்பி என்ன குத்தலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு. அது தப்பில்ல, கரெக்ட்டா. நீ உங்க அப்பாட்ட கேளு. அப்பா நான் மட்டும் சொக்கா போடாம வந்திருக்கேன், நீங்க கோட்டுக்கிட்டுலாம் போட்டு வந்திருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேளு. நான் மட்டும் வெள்ளை பண்ணீங்கப்பா, நீங்க ஏன்பா கடுப்பா பண்ணுவீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, இது நான் கேட்க சொல்லுங்க. டேய் நான் உன்னை என்ன கேட்க சொன்னேன்? ஏன்டா அப்படி போட்டு கொடுக்க? அண்ணே நானா சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், அவனாவும் சொல்லிட்டான். அப்பாவோட சோழியை முடிச்சிட்டியடா. அப்பா சோழியை முடிச்சிட்டியடா. நீ மட்டும் கலரா இருக்க, உங்க அப்பா இப்ப கருப்பா இருக்கேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு அவரு? கருப்பு கூட கலர் தானே, வேற எப்படி?
தம்பி நீங்க பாராட்டுறீங்களா இல்ல கழுவி ஊத்துறீங்களா? கடி ஊத்துறேன். இப்போ உங்க வீட்டுலமா உங்க அம்மா அழகா இருக்காங்களா உங்க அப்பா அழகா இருக்காங்களாமா? அப்பா அப்பா விட அம்மா தான் ரொம்ப அழகா இருக்காங்க. அவனு சூடுபட்ட மாதிரி கும்முனி இருக்கு. சூடுபட்ட மாதிரியா? உங்க அப்பா அழகா இருக்காப்லையா இமான் அண்ணாச்சி நான் அழகா இருக்கணும்? அப்பா எப்படி எதை வச்சு சொல்ற? அப்பா தானே சிரிச்சிருக்காரு. எனக்கு சிரிச்சா ரொம்ப பிடிக்கும். சிரிச்சிருந்தா சரி இருடா இன்னொரு வாட்டிடா. இப்ப நல்லா இருக்காங்க. என்ன போச்சு சிரிச்சா எல்லாருமே பிடிக்குன்னு சொல்லுவோம் போட்டுருக்க. உங்க அப்பாட்ட கேளு நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேளுமா. இன்னைக்கு நம்ம உழைச்சத நாளைக்கு நம்ம நன்றி அனுபவிக்க முடியும். இன்னைக்கு உழைச்சா நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா இப்போ உங்க அம்மா வந்து இன்னைக்கு ஏதாவது உழைக்காங்களா நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு? இல்ல உழைக்கலாம். அம்மா வீட்டு வேலை மட்டும் பாப்பாங்க. ஏன் அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு தம்பி உங்க வீட்டு வேலை பாக்குறதுக்கு? சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அட பாவியா. நீ கேளு உங்க அப்பா கிட்ட அம்மா டெய்லி வீட்டு வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேளுமா. ஏன்பா எனக்கு மட்டும் உண்டு கோட் வாங்கி கொடுக்கல? இவன் வில்லங்கம் முடிச்ச கிருஷ்ணனா இருப்பான் ஐயா. ஹலோ கேட்கல. ஹலோ கேட்கல. அப்ப சார் தான். இப்ப நீ கேளு அப்பா எனக்கு மட்டும் ஏன் கோட் வாங்கி தரல கேளு. அப்பா ஏன்பா அம்மாக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கல? தெய்வமே தெய்வமே ஏன்பா அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு மட்டும் கேளுப்பா. ஏன் எனக்கு உண்டு அப்பா கோட் வாங்கி கொடுக்கல? டேய் இப்ப கேளுடா ஏன்பா எனக்கு கோட் வாங்கி தரல கேளு. ஏன் அம்மாக்கு சம்பளம் கொடுக்கல? உன் லீலைக்கு மத்தியில என்னால ஒண்ணும் பண்ண முடியலப்பா. ஈடு கொடுத்து பேச முடியலப்பா. இற உன்னை நான் இப்ப மாட்டி விடாம நான் போறது கிடையாடா. சரி நீ உங்க 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 அப்பா கிட்ட கேளு அண்ணாச்சி ஏன் இவ்வளவு அழகா இருக்காரு கேளுடா. ஏன் அண்ணாச்சி இல்ல வந்து கருப்பா இருக்காது? நன்றி. இப்போ ஒண்ணும் இல்ல இப்போ உங்க உங்க அப்பா இன்ஜினியர் தானே? ரைட். ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேளு. எங்க அப்பா வீடு கட்ட மாட்டாரு. வேலைக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஆள் கூப்பிட்டு வந்து வீடு கட்டிட்டு இருக்காரு. உங்க அப்பா கொத்தனாரா? இல்ல கொத்தனாரு. ஆள் கூப்பிட்டு அவங்கள வீடு கட்ட சொல்ல டெய்லி சைட் போற அப்பா. என்னடா சொல்ற? ஆமா நிஜமானா. உங்க அப்பா சைட்டை பார்க்க போறது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. அது மட்டும் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியாம இந்த வேலை இருந்துகிட்டு இருக்கியா? உங்க அப்பா இப்ப கட்டிட்டு இருக்காரு ஒரு வீடு. அது பெரிய வீடா சின்ன வீடா? எங்களோட வீடு சின்ன வீடு. ஆனா வந்து இப்ப கட்டது வந்து பெரிய வீடு. இப்போ எங்க அப்பா இருக்கிறது வந்து சின்ன வீடோட தான். ஆமா. இப்பவாது கேள்றா உங்க அம்மாவுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாருன்னு கேள்றா. எதுக்குப்பா எனக்கு வந்து கோட் வாங்கி தரல? டேய் கிருஷ்ணா கிருஷ்ணா. அப்பா நிஜமாவே ஒரு சில கிருஷ்ணரை கூட்டு வந்து அப்பா ஏப்பா என்னப்பா இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கோட் வாங்கி தரீங்களாப்பா? கண்டிப்பா வாங்கி தரேன் செல்லம். சார் அந்த கோட்டை கழட்டி தயவு கொடுத்துருங்க சார். ஆமா கோட் இல்ல அப்பா போடு. இல்ல நான் வேணா கழட்டி தரட்டுமாடா? இல்ல உடம்பு தெரிஞ்சா வந்து எல்லாரும் இந்த ஷேம் பப்பி ஷேம். நீ சட்டையை கழட்டினா படுக்க எவ்வளவு இருப்பையா? நீ இந்த கோட்டை போட்டு நானே அதுக்கு சட்டை இல்லாம இருந்துட்டு போறேங்க. கை தட்டிருக்க கிருஷ்ணருக்கு. வணக்கம் பாபா. வணக்கம். வணக்கம். லிட்டில் கிருஷ்ணா இவங்க பேர் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. உங்க பேர் என்னக்கா? சாத்தினா பேரும். சாத்தினா பேருமா? என்னம்மா சாத்தனா பேருமா? சோதிக்காதீங்கடா. டேய் அந்த பொண்ணு அப்படியே பேர் சொன்னாங்க. ஆமா. ஒழுங்கா கேளு. இப்பதான் கேட்ட சொல்லிட்டே இருந்தா வந்து அவன் வந்து கடுப்பையை அடிச்சிடுவான். கடுப்பாய் உன்னை அடிச்சிருவாளா? இப்போ வந்து கிருஷ்ணன் ரொம்ப சேட்டக்காரனா இருக்கணுமா? இவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்போமா? என்ன கொடுக்கலாம்? இந்த பத்தியா சங்க பிடிச்சி நிற்காம சாத்துனா பேரும். ஏய் இங்க நிறுத்தினா பேருண்டா. சாரி. என்னடா இவன் அண்ணியை நம்பி மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். சாரி
சோடி 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 என்ன தெரியாம உங்க கால் பண்ணி சாரி. நீ சாரிலாம் கேட்க வேண்டாம். உங்க அம்மா வீட்டு வேலை செய்யறதுக்கு சம்பளம் மட்டும் எவ்வளவு கொடுக்காருன்னு கேட்டு சொல்லுப்பா. எம் அப்ப இந்த ஷோ முடிஞ்சிருக்கு அப்புறம் எனக்கு கோட் பண்ணிட்டாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏய் இப்பவா சொல்றா உங்க அம்மாவுக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டு சொல்றா. அப்ப இந்த ஷோ முடிஞ்சிருக்கு அப்புறம் எனக்கு கோட் பண்ணிட்டாங்க. ஏய்! ஐயோ நீங்க பாருங்கம்மா, அவர் வாசிப்பார். இல்ல மட்டும்பது புதியாவே புதிராச்சே இரிய துடிப்பிலே பனி காற்றும் சூடாச்சே போய் துள்ளி குளிக்கிற நெஞ்சம் தூக்கம் வரவலை கொஞ்சம் நாளை வரவல அஞ்சம் மீண்டும் மறுபருவம் கைகள் சீப்பே தேலிதானே அடடா. அடடா. நீங்க பாடுறதையும் இவர் வாசிக்கிறதையும் பார்த்தா தில்லானா மோகனம்பால் படத்துல வர்ற சிவாஜி கணேசன் பார்த்த மாதிரியே இருக்குமா. தம்பி, பாட்டு முடிஞ்சு 15 நிமிஷம் ஆச்சு. குச்சி ஏசி மேல வச்சு ஊதிட்டே இருக்காங்க. எச்சி அடைச்சிக்கிட்டு போல இருக்கு. ஊதுறா நல்ல சத்தம் ஊதுறா. ஏய், உங்க அப்பா பேர் என்னம்மா? வந்திருக்காங்களா? இவருதான் உங்க அப்பாவா? என்ன படிக்கிறாரு உங்க அப்பா? செப்பல் கடையா? சரி, உங்க கடையில வந்து என்னைக்காவது செருப்பு உழைக்குமான்னு யாராவது கேட்டிருக்காங்கண்ணே? கேட்டிருக்கேன். நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? உழைக்க சொல்லியிருக்கேன். செருப்பு எப்படி உழைக்கும்? உழைக்காது. ஏன் செருப்பு ஒண்ணு உழைக்காது. போட மட்டும்தான் முடியும். அப்ப செருப்பு என்னதான்டா பண்ணும்? செருப்பு எதுவுமே பண்ணாது. செருப்பு வாயு மூக்கு கண் எதுவுமே இல்லை. நம்மளால போட்டுக்க மட்டும்தான் முடியும். வடை எதுவுமே பண்ண முடியாது. இனிமே என்னைக்காவது உங்க கடையில வந்து யாராவது செருப்பு உழைக்குமான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேளுமா. யாராவது உங்க கடையில செருப்பு உழைக்குமா இதோட சம்பளம் வாங்குமான்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உன்னை எக்ஸ்டன் அதெல்லாம் கேட்க சொன்ன மாட்டேன். ஏன் இப்படி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேளு. ஏன் இப்படி தப்பா சொல்றீங்க? ஒரு டீசென்ட்டா சொல்ல உங்களுக்கு. டீசென்ட்டா சொல்றேன். இனிமே யாராவது செருப்பு உழைக்குமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கடை லீவுன்னு சொல்லிடுவிடோ. ஓ, நீ கடை லீவியா போங்கய்யா அப்படின்ட்டு கை தட்டிடலாமா? ஆரம்பி. சரிப்பா, இப்போ நீங்க சோட்டா பீம் வேஷத்துல தான் வந்திருக்கீங்க. சோட்டா பீம் என்ன சாப்பிடுவாப்ல? லட்டு. ஆமா, லட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? கெட்டவங்கள பார்த்து அடிப்பான். நான் சூப்பர்மேன் தான். அப்ப இவங்க ஆபத்துல இருந்து காப்பாத்துவேன். கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவேன். அதாவது கெட்டவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்துறதா இவங்க கிட்ட இருந்து என்ன யாராவது கொஞ்சம் காப்பாத்தி விட முடியுமா? காப்பாத்த முடியாது. யாரும் ஒரு ஆளு கூட இன்னும் பிறந்து வரலங்க. இவர் இன்னைக்கு என்ன மாட்டினதுதான். இப்போவாது சொல்றான் உங்க அப்பா கிட்ட, உங்க அம்மாவுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேள்றான். ஐயோ உச்சா வருதா? கிருஷ்ணனுக்கு உச்சா வருதே. கிருஷ்ணர் ஆட்டும் போதே எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. பாத்துரா அவன் ஐயோ போதே எனக்கு ஒரு டவுட். என்னடா ஒரு மாதிரி ஆட்டுறான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சாப்பிட்டு ஹலோ ஏங்க சாப்பிட்டுட்டு இருக்காப்புல, நீங்க பட்டில அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீ சாப்பிடு தம்பி. சாப்பிட்டியா? கடிச்சு மென்று சாப்பிட்டு இருக்கேன். ஓ, உள்ள கடிச்சு மென்று சாப்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரோல் பண்ணுங்க. தம்பி கேமரா ஆஃப் பண்ண சொல்லிச்சுமா. இப்போ கேமரா ஆன் பண்ண சொல்கிறேன், ஆஃப் பண்ண சொல்கிறேன், கட்டுன்ற ரன்னுங்கிற ரோலுங்கிற. என்னடா ரோல் பண்ணவே முடியாது? ரோல் பண்ணவே முடியாதுல்ல. நம்ம உடம்பு வச்சு இன்னும் ரோல் பண்ணிடலாம். இல்லைன்னா தம்பியை இறக்கி விட்டுட்டு செய்வோம். அவன் தான் கரெக்டாக பண்ணுவாம்பியா. ரோல் பண்ணுறதுல அவனை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாங்க. நான் இந்த ரோலை எதிர்பார்க்கவே இல்லையடா. ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஆக்டிங் எப்படி பண்றது? அப்படின்னா இந்த மாதிரி நடிக்கிறது. இப்போ வந்து நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்றேன், நீ வந்து நடிச்சு காட்டுறிய எனக்கு. தம்பி, கோபம் இன்னும் கொஞ்சம் டெரர் பீஸ்.
தட்டுங்க. இப்போ வந்து நம்ம சந்தோஷத்தை பண்ணி காட்ட போறாப்ல நமக்கு. சரியா? சந்தோஷம். இதான் சந்தோஷமா? நம்ம ஹாப்பியா இருக்கணும், ஜாலியா Happy-ஆ இருக்கணும். இருக்கணும். சந்தோஷம். கை தட்டுங்க. இப்போ நீங்க ஆக்ஷன் பண்ணணும். ஓ, நான் தான் நடிக்கணுமா? பாடாது. நீ எனக்கு ஒரே வாட்டி பண்ணி காமிச்சீங்கன்னா நான் அதே மாதிரி பண்ணிடுவேன். இப்படி சோகமா இருக்குது. இப்படி சோகமா இருக்கணுமா? இப்போ ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். என்னடா இதை மட்டும் நீ பண்ணிட்டீன்னா நீ பெரிய நடிகன் ஆயிருவேன். நடிக்கிறது எனக்கு பிடிக்கும். எனக்கு சூப்பர்மேன் தான் பிடிக்கும். சரி, இதை நீ பண்ணிட்டீன்னா நீ சூப்பர்மேன்டா. லவ். லவ்னா ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கா லவ்னு சொல்லுவாங்க. லவ். உனக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு? அம்மாவையும் அப்பாவையும். சரி, அவங்கள பார்த்து அப்படியே லவ் ஆக்ஷன் பண்ணேன். ஒரு பிளைன் கிஸ் கொடுத்துருமா? உனக்கு கொடுக்க சொல்லுறடா. இங்க இருந்து பார்சல் அனுப்பு, கொரியர்ல அனுப்பு. இங்க பாரு, நீ ஊதி விடணும். என்ன பிளைட் தரையிறங்குதா? சரி, கண்ணடிக்க தெரியுமா? இல்ல நான் குட் பாய். இங்க பாரு, கண்ணடிக்கிறது எப்படி நீங்க பார்த்து கத்துக்க. டோரா கண்ணடிக்கிற பாத்தீங்களா? சும்மா அடிக்க கூடாதா? அடிப்பேன். டேய், என்ன பார்த்து அடிக்காத, ஏதாவது பொண்ணை பார்த்து அடி. சரி, சிங்சாங். சின்சான் இல்ல சின்சான். ஐயோ, ஏதோ ஒரு சாணப்பா விடப்பா. யார் கூட வந்திருக்கீங்க நீங்க? ஃபேமிலி கூட வந்திருக்கேன். இவன் ஃபேமிலியோட வந்திருக்காமியா. இவன் ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாரும் கூட்டு வந்திருக்கான். ஏன் வைஃப் இல்ல? உன் ஃபேமிலி எங்க? ஒவ்வொருத்தரா சொல்லு. பெரியத்தா அவதான் சோம்பேறி. நாலதுமே பாத்துப்பா. சோம்பேறியா? ஆமா. சரி, உங்க அப்பா பேர் என்னடா? சிவகுமார். சரி, உங்க அம்மா பேர் என்ன? மகாலட்சுமி. சரி, ஓகே. அந்த பக்கத்துல ஒரு தம்பி இருக்காப்ல, அது யாரு? அப்பாவோட ஃப்ரெண்ட். என்னம்மா? வீட்டு பக்கத்துல இருக்கு. சரி, அந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருலம்மா. ஒரு நல்லவரா கெட்டவராம்மா? எங்க அப்பா கூட சேர்ந்து சுத்துறா ஒரு நல்லவரா இருக்க வாய்ப்பே கிடையாது. அவரு கெட்டவர் தான். உங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? நல்லது. அடேங்க அப்பா, இவங்க அப்பா நல்லவரா, பக்கத்து வீட்டுக்காரங்க பூரா கெட்டவங்களா? என்னையா அநியாயமா இருக்கு. நீ 1 2 3 தெரியுமா உனக்கு? சரியா? சொல்லு பாப்பா. 1 2 3 4. அப்புறம் மத்ததெல்லாம் யார் சொல்லுவா? என் தாத்தா வருவாரு. இவங்க தாத்தா வருவாரியா இருக்குன்னு. சரி, கை தட்டுங்க. தம்பி, வணக்கம் தம்பி. செக்யூரிட்டி வேலை பாக்குறியா நீ? போலீஸ். உன் பேர் என்ன? என் பேர் ஜோகி. எங்க டாடி பேர் என்ன தெரியுமா? பாலாஜி. உங்க அப்பா பாலாஜி என்ன வேலை பாக்காரு? அப்பா என்ன வேலை பாக்குறீங்க? வெளிநாட்டு டூர் கூட்டிட்டு போவாங்க. யாரை கூட்டு போறீங்க? யார் வராங்களோ, காசு கொடுக்குறாங்களோ அவங்கள கூட்டிட்டு. யாரு வர்றாங்களோ அவங்கள. சரி, உங்க அம்மாட்ட கேளு, அப்பா நம்மள எங்கெல்லாம் டூருக்கு கூட்டு போயிருக்காங்கன்னு கேளுமா. எங்க டூருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க? லாஸ்ட் டைம் நம்ம எங்க போனோம்? யார்கிட்ட கேக்குறீங்க? இவன்ட்ட தான் கேக்குறீங்க. லாஸ்ட் டைம் நீங்க எங்க போயிருந்தீங்க? லாஸ்ட் டைம் வரும்போது பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னு சொல்றான். ஆமா, நீங்களே சொல்லிருங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க இது வரைக்கும்? ஜோகி, திருப்பதி போனோம்ல. திருப்பதி போனது டூரா? இங்கே கூட்டிட்டு போனது இல்லை சார். வீட்டுல யாரையாவது கூட்டிட்டு வெளியே டூர் போக முடியுமா? ஆமா, வெளியில யாரையாவது கூட்டு போயிருக்கீங்களே? போயிருக்கேன். தம்பி, நீ எல்லாம் வரவே கூடாது. தம்பி, நீ வட நான் மட்டும் போதும். நல்ல விஷயம் தம்பி. நல்லா வருவீங்க தம்பி.